கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நம் திராணி அறிந்து, திராணிக்கு மேலான சோதனைக்கு அவர் இடம் கொடாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். சாத்தான் 2 பேரை சோதிக்கும்படியாக பெர்மிஷன் கேட்கிறான். ஒருவன் யோபு, இன்னொருவன் பேதுரு. யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்கும்போது கர்த்தர் சோதிச்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் பேதுருவை சோதிக்க சாத்தான் பெர்மிஷன் கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய கிறிஸ்து பேதுருவுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்கும்போது விட்டு விடுகிறார். அப்படி என்றால், ஆண்டவரே, யோபு விஷயத்துல நீங்க உண்மை இல்லாம இருந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இல்லை, யோபுடைய திராணி அவருக்கு தெரியும், பேதுருவனுடைய திராணி அவருக்கு தெரியும். நம்மால எது தாங்க முடியும், நம்மால எது தாங்க முடியாது, இதை நம்மை அறிந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் புரியும். யோபுவுக்கு வந்தது போல சோதனை தான் பேதுருவுக்கும் வருகிறது. சாத்தான் என்ன கேட்கிறான்? கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல. அப்ப நிச்சயமா யோபுவுக்கு உண்டான சோதனை போன்றதுதான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய உண்மையை பாருங்கள். இவனுடைய திராணிக்கு மேல இவன் சோதிக்கப்படக்கூடாது. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த சோதனையின் அளவை கர்த்தர் குறைக்கிறார். அதாவது பேதுருவுக்கு எவ்வளவு திராணியோ அதுக்கு ஏற்றார் போலதான் கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில விசேஷம் என்னவென்றால், யோபு 42வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், யோபுவுக்கான சோதனைக்கு கர்த்தர் எப்படி முற்றுப்புள்ளி வைப்பார் தெரியுமா? கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் பேதுரு 1 முறை மறுதலிக்கிறான், 2 முறை மறுதலிக்கிறான், 3 முறை மறுதலிக்கிறான். இது கர்த்தர் அனுமதித்தது. கர்த்தர் சொன்னார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று. அதே போல 3 தரம் மறுதலித்ததும் அந்த சோதனைக்கு கர்த்தர் எப்படி முற்றுப்புள்ளி வைத்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு தெரியுங்க, அவர் உண்மையுள்ளவர். அவர் மட்டும் பார்க்க மறந்திருந்தால் யோபுவும் இல்லை, பேதுருவும் இல்லை. அவர் உண்மையுள்ளவர், அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன். இன்று ஒருவேளை நீங்கள் சோதனையின் பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் மறக்க மாட்டார். எங்க உங்களை பார்க்கணுமோ அங்க பார்ப்பார். உங்க சோதனைக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும்.